வார விடுமுறையை ஒட்டி உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வார விடுமுறையை ஒட்டி உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றனர். பூங்காக்கள், படகு இல்லம், தொட்டபெட்டா மலைப்பகுதி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்பழகன், விவரங்கள் என்ன பதிவு செய்யும்? வணக்கம் நிஷா. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள மாவட்டமாகும். இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க நாள்தோறும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, சமவெளி பிரதேசங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றன. இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகை அரசு தாவரவழி பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலைசிகரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றன. இந்த நிலையில் இன்று மிக அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதலே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வார விடுமுறை நாளான இன்று உதகை அரசு தாவரவழி பூங்காவில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சாரல் மழையில் நனைந்தவாறு வண்ண வண்ண குடைகளை பிடித்தவாறு பூங்காவில் நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகமடைந்து வருகின்றன. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காலை முதலே தொடர் சாரல் மழை பெய்து வருவதால் கடும் குளிர் வருவதால் இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிஷா, அன்பழகன், விவரங்களுக்கு நன்றி.